எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து Pretty 24 க்ரீமை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 149 ரூபாய். இது வந்து ஆன்லைன் அமேசான்லேயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் க்ரீமோட வெளியில் இருக்க பாக்ஸ். இது வந்து உள்ள இருக்கிற க்ரீம். வினி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட க்ரீம் இது. இதுதான் வந்து Pretty 24ஓட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேர்னஸ்க்காக வாங்க போகிறீங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அது கம்பெனி என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஃபேர்னஸ் க்ரீம் கிடையவே கிடையாது அப்படின்றது. அடுத்தது ரீஜுவனேட்டிங் க்ரீம் அப்படின்னா என்ன? ரீஜுவனேட்டிங் க்ரீம்னா புத்துணர்ச்சி. புத்துணர்ச்சினா அந்த மாதிரி ஆர்டினரிஸ் தான். புத்துணர்ச்சி க்ரீம் அப்படின்னு என்னன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை போட்டோன்னே பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஃபேஸ் வந்து நல்லா இப்போ மூஞ்ச கழுவுனோன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும்ல, ஃபேஸ் நல்லா கழுவி க்ளீனாக பிரைட்டாக இருக்கும் இல்லைங்களா? அப்போனா புத்துணர்ச்சி க்ரீம்னா அதை தான் பண்ணணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் இந்த க்ரீம் அப்படின்னு நான் மூஞ்சில் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இது வந்து ஒரு சாதாரண மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அவ்வளோதான். இந்த நிவ்யா டப்பாலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி சாதாரண மாய்ஸ்சரைசர் இது, அவ்வளோவே தான். இது வந்து ஏன் எல்லா ஸ்கின் கலருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இது சாதாரண மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மாய்ஸ்சரைசர் எல்லாருக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய பெரிய விஷயம்னு அவங்களும் வந்து போடுறாங்க. இதில் என்ன பெருசாக இருக்குதுன்னு தெரியல. Pretty 24 அப்படின்ற ஒரு சாதாரண மாய்ஸ்சரைசர் யாருக்கு வேணால் உபயோகப்படுத்தலாம். இந்த கலராக இருக்கணும் அந்த கலராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஏதோ பெரிய வேறு ஏதோ ஒரு க்ரீமை அதை வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படி ஒரு க்ரீம் எல்லா ஸ்கின் கலரும் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம். எதுக்கு இந்த லோகோ? நிறைய பேர் இந்த லோகோ பற்றி ஏமாந்துருவீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இதில் வந்து கலர் மாறுற மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஒரே மூஞ்சி டார்க்லேருந்து லைட் ஆனால் தான் அது ஃபேர்னஸ் க்ரீம். ஆனால் இதில் வெவ்வேறு மூஞ்சி இருக்குது, வெவ்வேறு முகம் இருக்குது, வெவ்வேறு முகத்தோட வெவ்வேறு கலர் இருக்குது. அப்படின்னா அது ஃபேர்னஸ் க்ரீம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இதை பார்த்துட்டு ஓ இது ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் இந்த பிக்சரை பார்த்துட்டு. அடுத்தது இந்த ஆடில் பார்த்தீங்க அப்படின்னா Pretty 24ல் அப்படியே அதை போட்டுட்டு அப்படியே அந்த கன்னத்தை அப்படியே தடவுறாங்க. மேக்கப் போட்ட கன்னத்தை தடவை என்னங்க இருக்குது? அது நல்லா தான் இருக்கும். மேக்கப் இதை போட்டப்புறம் எப்படி இருக்குங்க சர்மம்? அந்த மேக்கப்பே வந்து அப்படியே தடவி காமிச்சிக்கிறாங்க. அதை பார்த்தோம் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. 149 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. நல்லதா அதை நான் சொல்கிறேன் ரிவ்யூவில். இதை நான் மூஞ்சில் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு டெமோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ கை மேலே நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை முகத்தில் புள்ளிகள் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் முகத்தில் பூரா நல்லா தடவிக்கிறேன். சருமத்தில் நல்லா உள் வாங்கணும் அந்த க்ரீம். உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ஒரு நல்ல க்ளோ வந்து இது கொடுக்குது. டெமோ பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கே தெரியுது. இது வந்து ஒரு சாதாரண மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். ஒரு க்ளோ கொடுக்குற ஒரு மாய்ஸ்சரைசர். பிரைட்னஸ் கொடுக்குதா? கிடையாது. புத்துணர்ச்சினா எனக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் எனக்கு இருக்குது. ட்ரை ஸ்கின்க்கு ஒரு புத்துணர்ச்சி, அந்த வறட்டுத்தன்மைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருந்தது. போட்டு ஒரு க்ளோ இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு வந்து வின்டரில் இந்த க்ரீம் நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வின்டரில் எனக்கு நல்ல ட்ரை ஸ்கின். ஸோ இது இந்த அந்தளவுக்கு ஒன்றும் மாய்ஸ்சர் பண்ணல. இது சாதாரண ஒரு மாய்ஸ்சர் க்ரீம், நிவ்யா மாதிரிலாம் ஒரு சாதாரண மாய்ஸ்சர் க்ரீம் நல்லா க்ளோ கொடுத்தது, அவ்வளவே தான். இன்னொன்று இதில் பேரபன்ஸ்லாம் இருக்குது. பேரபன்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸு. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறது, கெமிக்கல் மாய்ஸ்சரைசர். ஆனால் பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசருங்க, அவ்வளோதான். இதை பற்றி விவரமாக சொல்கிறதுக்கு உண்மையிலே ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த பேரபன்றது ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். அதை வந்து இல்லாத ப்ராடக்டாக வாங்கணுன்றது தான் என்னோட அட்வைஸ்.
ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கவே மாட்டேன். பேரபன் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து கேன்சர் காசிங் அப்படின்றாங்க, கேன்சர் வரலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான இன்க்ரீடியன்ட் இருந்தது தான் இதுக்கு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இருந்திருக்கலாம், அவ்வளோதான் என்னோடதே தவிர. மற்றபடி இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதான்னு தெரில, பேரபன் இருக்கிறதுனால யூஸ் பண்ணாதீங்களான்னு சொல்கிறதான்னு தெரியல. மற்றபடி இது ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாமா, ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாமா, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியல, எனக்கு ட்ரை ஸ்கின். பிம்பிள் வந்துதான்னா எனக்கு பிம்பிள் வரல, பெரிய விஷயந்தான், பிம்பிள் வரல. எனக்கு ட்ரை ஸ்கின்க்கும் அந்தளவுக்கு ஒரு மாய்ஸ்சரைசரெல்லாம் எனக்கு பெஸ்ட்டாலாம் பெருசாக படல. அதனால் எனக்கு இது ஒத்து வராது, எனக்கு இன்னும் நல்ல மாய்ஸ்சராக வேணும். அது மட்டும் இல்லாமல் பேரபன் இருக்கிறனால கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னோட ஒப்பீனியன், நான் என்னன்னு சொல்லிட்டேன். மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதா வேணாமா இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட விருப்பம் தான். கடைசியில் இதுதான் என்னோட ரிவ்யூ. இதை வச்சு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றது உங்களோட விருப்பம். ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், இது பிரைட்னஸோ ஃபேர்னஸோ லைட்டனிங்கோ எதுவுமே பண்ணாது. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட பிரிட்டி 24ஓட ரிவ்யூ. உங்களுக்குலாம் அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ரிவ்யூ இல்லை வந்து கேள்விகள் இருந்தால் எனக்கு கீழே கேளுங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.